கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன். நாளில் கூட ஊழியர்களுடைய பிள்ளைகள் பாஸ்டர் ஆகக்கூடாதா அப்படி என்ற தலைப்பில் தாமஸ் ராஜ் அவர்கள் பேசிய ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த செய்தியை கேட்கிறது. அந்த செய்தியை கேட்ட பிறகு வந்த சிந்தனையிலிருந்து ஒரு செய்தியை நான் பதிவு பண்ணியிருந்தேன். அந்த செய்தியை நான் முடிக்கும்போது இதனுடைய தொடர்ச்சி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். வசன வெளிச்சத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது ஊழியருடைய பிள்ளைகள் பாஸ்டர் ஆகக்கூடாதா? ஆகலாம், தப்பே இல்லை. அரசியல்வாதியினுடைய பிள்ளைகள் அரசியல்வாதியாக மாறக்கூடாதா? மாறலாம், தப்பே இல்லை. ஆனால் பிரியமானவரில் தாமஸ் ராஜ் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறாரு, எனக்கு 5 பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்கு நன்றாக படிப்பை நான் கொடுத்தேன், அவர்களுக்கு வீடு கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு ஊழியம் கிடைத்திருக்கிறது, அவர்களுக்கு படிப்பு கிடைத்திருக்கிறது, அவர்கள் இப்போது நன்றாக இருக்கிறார்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நான் ஊழியந்தான் முக்கியன்னு சொன்னேன், சபை தான் முக்கியன்னு சொன்னேன். பாருங்கள், ஆண்டவர் என்னுடைய 2 பிள்ளைகள் அமெரிக்கா சபையில் இருக்கிறாங்க. டாக்டருக்கெல்லாம் வேண்டான்னு சொன்னேன், ஊழியத்துக்கு நீ வரணும்னு சொன்னேன், டாக்டருக்கெல்லாம் படிக்க வேணான்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், என் பிள்ளைங்களுக்கெல்லாம் படிப்பு, வீடு, ஊழியம், அமெரிக்கா சபை அப்படின்னு ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. என் பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்படி என்ற ஒரு செய்தியை, அவர் பேசின செய்தியை கேட்டு தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். இன்றைக்கு வசன வெளிச்சத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது அரசியல்வாதியினுடைய பிள்ளை அரசியல்வாதியாக வருகிறார்கள். ஆனால் அப்படி வருகிறவர்கள், அரசியலில் இருக்கிறவங்களும் சரி, அவருடைய பிள்ளைகளும் சரி, வீடு இல்லை, பசி பட்டினியில் கஷ்டப்பட்டுக்கின்னு, அதாவது சொத்து இல்லாமல், நல்ல வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அதே போல் ஊழியக்காருடைய பிள்ளைங்களை இன்றைக்கு நாம் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள் தயவுசெய்து. ஆனால் அன்றைய காலகட்டத்தில், நான் ஊழியம் செய்த காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஊழியக்கார பிள்ளைங்களும் கஷ்டப்படுவாங்க, ஊழியக்காரங்களும் கஷ்டப்படுவாங்க. அதுக்காக நான் ஊழியக்காரர் கஷ்டப்படணும், ஊழியக்காருடைய பிள்ளைங்களும் கஷ்டப்படணும்னு நான் சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்கங்க நான் என்ன கருத்தை பதிவு செய்ய வருகிறேன் என்பதை. அப்போ டாக்டருக்கு படிக்க வேண்டாம், நீ ஊழியத்துக்கு தான் வரணும், ஊழியம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாமஸ் ராஜ் அவங்க பிள்ளைங்க சொன்னாராம். ஏன் டாக்டருக்கு படிக்க வேணான்னு சொன்னார்? டாக்டருக்கு படிக்கலாமே, தப்பே இல்லையே. டாக்டருக்கு படித்து அந்த டாக்டர் கண்டிப்பாக மக்களுடைய உடல்நலத்துக்காக அவர் சேவையாக ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருக்கலாமே, பணம் வாங்காமல் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருக்கலாமே, ஊராக போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துருக்கலாமே. எத்தனோ மிஷினரிங்க, டாக்டருங்க இந்தியாவுக்கு ஸ்ட்ரெயின்ஸ் இப்படி போன்ற மிஷினரிங்கெல்லாம் உயிரை கொடுத்தாங்களே. எத்தனோ டாக்டருங்க தொழில்நோயாளி மத்தியில் ஊழியம் செஞ்சாங்களே, மருத்துவமனைகள்லாம் கட்டி கொடுத்தாங்களே. அப்போ டாக்டருக்கு படிக்க வேணாம், ஊழியத்துக்கு தான் வரணும்னு சொல்லி இவர் சொன்னாருன்னு சொன்னால், அப்போ அந்த ஊழியத்தில் இன்றைக்கு தாமஸ் ராஜனுடைய, அதாவது அவர் சொல்லுவார், ஆரம்ப காலத்தில் இப்படி கஷ்டப்பட்டான் அப்படி கஷ்டப்பட்டான், ஓகே. அதேமாதிரி அரசியல்வாதிகளும் சொல்லுவாங்க ஆரம்ப காலத்துலாம் இப்படின்னு. ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க? அதே நிலைமையில் இருக்கிறீங்க. புரிஞ்சு கொள்ள வேண்டும் மக்களை தயவுசெய்து. அப்போ அதாவது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாக ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். அப்போ பிரியமானவர்கள, ஆண்டவருக்காக ஊழியராக ஒரு அழைப்போடு சுவிசேஷ வேலைக்காக சபைக்காக பிரித்தெடுக்கப்படுகிறார் பவுல். அப்போ இன்றைக்கு அப்பா தன்னுடைய பிள்ளைய சபைக்கு பொறுப்பாளராக, சபையினுடைய சொத்துக்கு உரிமையாளராக, அந்த சபையை என் பிள்ளை கையில் தான் நான் கொடுப்பேன், என் பிள்ளை தான் நடத்தணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல திருச்சபையில் நீங்கள் எடுத்திங்கன்னா மருமக, மகன், மகள், மச்சான், சம்பந்தி, இவங்க தான் ஆளுகை செய்வாங்க. இவங்கள தான் உங்களால் அங்கே பார்க்க முடியும். அநேக வசனங்கள் இருந்தாலும் கூட 3 வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைத்து விட்டு போகிறேன். அப்போ சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஏன் தன்னுடைய மகளை, தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய பேரப்பிள்ளையை இன்றைக்கு சபைக்கு உரிமையாளராக, சபைக்கு பொறுப்பாளராக, பாஸ்டராக, அந்த சபை யார் கையிலையும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல் அரசியல் கட்சி எடுத்தாலும் இந்த அரசியல் கட்சி யார் கையிலையும் போயிடக்கூடாது, நம்மளுடைய வாரிசு கையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன் வாரிசுக்கு அந்த கட்சியை கொடுக்குறாங்க அப்படி என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன்
எல்லோரும் விசுவாசிக்கும்படி, அதாவது தன்னால் எல்லோரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க. அப்போ சாட்சி கொடுக்க வந்தவர் தான் யாருன்னு சொன்னால் யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வருகைக்கு அவருக்கென்று வழியை ஆயத்தம் செய்கிறாரு. ஆனால் பிரியமானவர்களே, என்னுடைய கேள்வி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரப்போகிறார் என்பதை குறித்த சத்தியம் இன்று பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படுவதற்காகவே சபை வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காகவே சபை காத்து கொண்டிருக்கிறது. சபை விசுவாசிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியம். அப்போ இந்த 2ஆம் வருகைக்கு யார் வழியை ஆயத்தப்படுத்துவது? அன்றைக்கு பேசிய தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையும் பேசியிருக்கிறார்கள், 2ஆம் வருகை குறித்தும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் பொய்யாக யாரும் இங்கு பேசவில்லை. பொய் வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை, பொய் வாக்குத்தத்தங்களை கொடுக்கவில்லை, தங்களுக்கென்று சொத்துக்களை சேர்த்து கொள்ளவில்லை, தங்களுடைய வாரிசுகளுக்காக என்ன செய்யலைங்க, ஆண்டவருக்காக யாரும் இங்கே ஊழியம் செய்யலை. ஆனால் இன்றைக்கு பொய் தீர்க்கதரிசிகள், பொய் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவையே தன்னுடைய சொத்தாக மாற்றிக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தையே தன்னுடைய ஊழியமாக மாற்றிக்கொண்டு இன்று உள்ள மக்களை என்ன செய்கிறார்கள்? அடிமைப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது, ஏமாற்றுகிறதை பார்க்க முடிகிறது, பொய்யான சத்தியத்தை கொடுக்கிறதை பார்க்க முடியுது. உண்மையான சத்தியத்தை விட்டுட்டு பொய்யான சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அதற்கு கர்த்தர் நீ போ பவுலை குறித்து பேசுகிறான். அதாவது பாஸ்டருடைய பிள்ளை பாஸ்டர் ஆகக்கூடாதா? பாஸ்டர் ஆகலாங்க. ஆனால் இப்படிப்பட்ட வசனத்திற்கு ஏற்ற வண்ணமாக அவர் பாஸ்டராக இருக்கணும். அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அப்போ புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய சபை இன்றைக்கு அரசியல்வாதிகளுக்கு முன்பாக, அதிகாரிகளுக்கு முன்பாக கும்பிடு போட்டுக்கொண்டு, அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டு, அவர்களை மேடைகளிலே ஏற்றிக்கொண்டு, இயேசுவினுடைய சத்தியத்தை பேசுவதை விட்டு, பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவதை விட்டு, அவர்களுக்கு புகழ் மாலை சூடிக்கொண்டு அரசியல்வாதிகளுக்கு, ஏன்னா சபை நடத்தி ஆகணுமே, சபைக்கு பர்மிஷன் கிடைக்கணுமே. சில இடத்துல லஞ்சம் கொடுத்து சபைக்கு, அதாவது சொல்கிறாங்க 100 கோடி சபைங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த லஞ்சமும் இல்லாமல், எந்த கும்பிடும் இல்லாமல், எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் 100 கோடி சபையை யாராலும் கட்ட முடியாது. எழுதி வைத்து கொள்ளுங்கள். சாதா ஒரு வீடு கட்டுவதற்கு இன்றைக்கு உண்மையாக வீடு கட்டினோன்னா முடியல. தமிழ்நாட்டிலும் சரி, உலக அளவுலையும் சரி, சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம், பவுலை குறித்து பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறார் அனனியாகிட்ட, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். பவுலுடைய அழைப்பு இதுதான். அப்போ தாமஸ் ராஜனுடைய அழைப்பு, தன்னுடைய பிள்ளைங்க டாக்டருக்கு ஆகக்கூடாது, இப்படி ஆகக்கூடாது, அப்படி ஆகக்கூடாது, ஆனால் ஊழியந்தான் செய்யணும்னு பிள்ளைங்களுக்கு சொல்லியிருந்தால் அந்த பிள்ளைங்க எப்படி ஆகுறாங்க இன்றைக்கி? அவரே சொல்கிறார், அமெரிக்கா சபை, என் பிள்ளைங்கள்லாம் ஊழியம், வீடு வாசல் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 கோடி சபை அவரே சொல்கிறார். யோசிச்சு பாருங்கள். அரசியல் தலைவர்களும் அப்படி தான். அரசியல் தலைவர்களுடைய பிள்ளைங்களை பாருங்கள், அவங்களுடைய குடும்பங்கள்லாம் பாருங்கள், அவங்களுடைய சொத்து பட்டியல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். அவ்வளவும் மக்களுக்கான பணம், மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். கடவுளுக்கு கொடுப்பது அது மக்களுக்குங்க. புரிஞ்சிக்கங்க சத்தியத்தை. கடவுளுக்குன்னு கொடுப்பது அது மக்களுக்கானது. ஊழியர்கள் அதில் கண்டிப்பாக பிழைப்பு உண்டு. ஊழியர்களுக்கும் நான் மறுக்கலை. அந்த ஒரு வயிறு ஜானுக்கு ஏற்ற பிழைப்பு, அவ்வளோதான். பிரம்மாண்டமான வீடு, பிரம்மாண்டமான காரு, பிரம்மாண்டமான போக்குவரத்து, பிரம்மாண்டமான உல்லாசங்கள். அதற்காகவா பவுலை தேவன் பிரித்தெடுத்தார்? பவுலால் அப்படி வாழ முடியாதா என்ன? அன்றைய காலகட்டத்திலே முடிஞ்சிருக்கும் பவுலால். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்லுவாங்க?
பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசுகிறாரு, உனக்கு இந்த வருஷம் இது கிடைக்க போகுது, அந்த வருஷம் அது கிடைக்க போகுது, வீடு காரு வீடு வாசல் சொத்து பிஸ்னஸ் அப்படி இப்படி பெருக போகுதுன்னு பரிசுத்தாவினர் ஆண்டவர் என்கிட்ட பேசினார் அப்படின்னு போய் வா. ஆனால் பரிசுத்தாவினர் பவுலுக்கிட்ட என்ன பேசியிருக்கிறாரு யோசித்து பாருங்கள். உபத்திரமும் பாடு பட்டந்தோறும் இருக்குது உனக்கு, ஆண்டருக்கு ஊழியம் செய்கிற உனக்கு அப்படின்னு சொல்லி. ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் கவலைப்படலையாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவ விரும்புகிறேன். இந்த விருப்பம் வேணுங்க இன்றைய ஊழியக்காரங்களுக்கு. யோசித்து பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த சபை, எந்த ஊழியக்காரி, எந்த ஊழியக்காருடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்களோ, உண்மையாக சொல்லுகிறார்களோ, அவர்கள் சொல்லலாம், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று. ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்துத்திரையாகிலும் நான் இச்சிக்கவில்லை, எனக்கு என்னொன்னே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவர்களுக்காக இந்த கைகளே வேலை செய்யுதுன்னு பவுல் சொன்னார். இந்த மாதிரி ஊழியக்காரருடைய பிள்ளைங்களும் ஊழியக்காரரும் சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டிலையும் உலகத்திலையும் அப்படிப்பட்டவங்களை எனக்கு தயவுசெய்து காட்டுங்களேன். அவங்க பின்னால் கண்டிப்பாக நான் ஊழியம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இல்லை, அதான் பிரச்சனை. இன்றைக்கு உண்மையான அரசியல்வாதிகளும் உண்மையான ஊழியர்களையும் தேடுவது கடினமாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுவேன், ஆன்மீகமும் அரசியலும் இன்று ஒரே கோட்டிலே போய் கொண்டிருக்கிறது, ஒரே சிஸ்டமேட்டிக்கில் போய் கொண்டிருக்கிறது, ஒரே கமர்ஷியல் சிஸ்டமேட்டிக்கில் போய் கொண்டிருக்கிறது. பவுலை போன்ற ஊழியர்கள் எழும்பினாலே ஒழிய எழுப்புதலும் இல்லை, விசுவாசிகளும் ஒரு சரியான ரோல் மாடலையும் பார்க்க முடியாது இந்த உலகத்தில். அதனால தான் பவுலால் சொல்லும்போது என்னை பின்பற்றுங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல். அப்போ அவர் இயேசுவை பின்பற்றுவது போல் என்னை பின்பற்றுங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அப்படியாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்காகத்தான் ஊழியம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று புகழ், விளம்பரம், பணம், பட்டம், பதவி, இதற்காக அப்பா பிள்ளைகிட்ட கொடுக்குறார், அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குது. இப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி நிகழ்த்து இன்றைய சபைகள். ஊழியர்கள் மனம் திரும்ப ஜெபம் செய்வோம். எங்கள் அதிமான சீர பரலோக பிதாவே, ஊழியர்கள் மனம் திரும்ப, பாஸ்டர் பிள்ளைங்க மனம் திரும்ப, பாஸ்டருங்க மனம் திரும்ப, ஆண்டவரே ஊழியத்தை ஒரு வருமானமாக, ஒரு சொத்தாக மாற்றாதபடி பவுலை போல ஆண்டவரே மக்கள் மீது நேசம், ஆண்டவர் மீது நேசம் வைத்து ஊழியர்கள் ஊழியம் செய்ய மனம் திரும்ப கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.